மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரும் குற்றவாளிகள் என தில்லி விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கைது செய்யப்பட்ட வினய் சர்மா, பவன் குப்தா, முகேஷ் சிங், அக்ஷய் தாக்கூர் ஆகியோர் குற்றவாளிகள் என தில்லி சாகெத் விரைவு நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்தார். அவர்களுக்கான தண்டனை விவரம் நாளை காலை 11 மணிக்கு வெளியிடப்படும் என நீதிபதி அறிவித்தார். 4 பேர் மீதும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவில் கொலை, கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்தல், கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்தல், கொலை முயற்சி உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 7 மாதங்களாக நடைபெற்ற விசாரணைக்கு பின்னர் இந்த தீர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தில்லியில் ஓடும் பேருந்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 6 பேர் கொண்ட கும்பலால் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். மேல் சிகிச்சைக்காக சிங்கப்பூரில் சேர்க்கப்பட்ட அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி உயிரிழந்தார். கைது செய்யப்பட்ட 6 பேரில் இளம் குற்றவாளிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிறார் நீதிமன்றம் கடந்த மாதம் தீர்ப்பளித்தது. குற்றம் சாட்டப்பட்ட மற்றொருவரான ராமன் சிங் தில்லி திகார் சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். தில்லி மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய 4 பேரும் குற்றவாளிகள் என சாகெத் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் நாளை தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். दिल्ली गैंगरेप में फास्ट ट्रैक कोर्ट के द्वारा जो आज जजमेंट आया है, इस केस में जो सभी एक्यूज थे अक्षय कुमार सिंह, विनय कुमार शर्मा, पवन गुप्ता और मुकेश कुमार, सभी चारों एक्यूज को सभी सेक्शन में जो चार्ज के समय फ्रेम की गई थी उन सभी में जज साहब ने दोषी माना है, उनको अपराधी माना है। इसमें अब उसके लिए कल 11 बजे सेंटेंस पर आर्गूमेंट होगी। इस विषय पर आर्गूमेंट होगी कि दोषी तो सिद्ध हुए हैं अदालत के माननीय अदालत के आदेश के मुताबिक। अब उसमें 11 तारीख को कल 11 बजे सेंटेंस पर आर्गूमेंट होगी, जिससे ये पता चल सके कि इस एक्यूज को कितनी सजा और कैसी सजा दी जाए। குற்றவாளிகளுக்கு புதிய சட்ட விதிகளின்படியே தண்டனை கிடைக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே தெரிவித்துள்ளார். दिल्ली पुलिस ने जिस तरह से इन्वेस्टिगेशन किया है उसकी भी यशस्विता है, और उसके बाद हमने जो कानून में बदलाव किए हैं अभी, ये तो पिछले कानून में हो गया। अभी जो भी इस तरह के एक्शन हो जाएगी तो उस पर कानून बड़ा तगड़ा कानून किया है, उसे फांसी ही दिए जाएगी। தில்லியில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 4 பேரும் குற்றவாளிகள் என்று சிறப்பு விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன் அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கடந்த ஆண்டு டெல்லியில் டிசம்பர் 16ஆம் தேதி பெண் ஒருவர் ஓடும் பேருந்தில் 6 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இறந்தது தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பவன் குப்தா, வினய் சர்மா, அக்ஷய் தாக்கூர், முகேஷ் உள்ளிட்டோர் குற்றவாளிகள் என்று டெல்லியில் உள்ள சாகெட் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது தொடர்பான தீர்ப்பினை நீதிபதி யோகேஷ் கண்ணா இன்று அறிவித்திருந்தார். டெல்லி போலீசார் இவர்களின் மீது 13 பிரிவுகளின் கீழ் வழக்குகளை பதிவு செய்திருந்தார்கள். கொலை செய்ய முயற்சித்தல், கூட்டு பாலியல் பலாத்காரம், ஆவணங்களை அழித்தல், திருடுதலின் போது காயங்களை ஏற்படுத்துதல், கொடூரமான ஆயுதங்களை கொண்டு தாக்குதல், ஆள் கடத்தல், கூட்டுச்சதி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் இவர்களின் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இவை அனைத்தையும் இன்று நீதிபதி யோகேஷ் கண்ணா உறுதி செய்திருக்கிறார். இதனை அடுத்து நாளை இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும் என்று நீதிபதி அறிவிக்க இருக்கிறார். அரிதினும் அரிதான வழக்காக இதனை கருதி இந்த குற்றவாளிகள் 4 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நம்மிடம் பேசிய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் பெண் கொடுமையான இரும்பு ஆயுதங்களால் தாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இதன் காரணமாக 13 நாட்கள் நீதிமன்றத்தில் போராடி உறுப்புகள் செயலிழந்த காரணத்தினால் மரணமடைந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த சம்பவமானது நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தையும் ஒரு வலுவான செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியது. எனவே இதில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கும் இது எதிர்காலத்தில் இது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக சாகெட் நீதிமன்றத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பவனுடன் கௌதம் கார்த்திகேயன்.